ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வருமானத்தை பார்க்கலாங்களா? ஒரு நாள் வருமானம் ஓகேங்களா? கிட்டத்தட்ட $124 அண்டு 11,500 வரும் ஓகேங்களா? ஸோ இன்றைக்கோட வருமானத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்ட்ரால் ப்ரூஃபோட நான் காட்டுறேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்டோன் பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரால் ப்ரூஃப் வந்துட்டு நம்ம நேற்று வீடியோ வந்து காட்டியிருப்போம். ஸோ அது வந்துட்டு நம்ம லைவாக வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வித்ட்ரால் போட்டோம், அது வந்துட்டு எப்படி நம்ம சேஃபாலிருந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறதுட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $131 வந்துட்டு ஒரு 5 ஐடி சேர்த்து நமக்கு வந்துருக்குது. இது வந்து டாப் ஐடி ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வித்ட்ரால் போடுறது எப்படி அப்படின்னா, மேலே அந்த இந்த காலம் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா டோன் வேலட் இருக்கும். டோன் வேலட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ராயல்ட்டி கிளப் ஃபுல் இன்கம் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணி காட்டிடுறேன். இதில் பாருங்கள், நான் வந்துட்டு இப்போது 4 கிளப்பில் இருக்கிறேன் ஓகேங்களா? 4th கிளப்புக்கு எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 17 16 17 18 18 18 19 19 19 20 அப்படின்ட்டு டெய்லி வந்துட்டு நம்மளுக்கு அந்த கிளப் இன்கம் வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா? நான் இன்னொரு வித்ட்ரால் உங்களை நான் போட்டு காட்டிடுறேன். வித்ட்ரால் வந்துட்டு எப்படி போகிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேலட்டுக்குள்ளே வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த வித்ட்ரால் அட்ரஸ் நம்ம உள்ளே வைக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த காலம் கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரொஃபைல்னு இருக்கும். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் இருக்குது. கீழே வந்துட்டு மெயிலு, கீழே இமெயில் அட்ரஸ் அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டான் ரிசீவிங் அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அது போக டான் அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் சேஃபால், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட் இல்லை பினான்ஸ் நீங்கள் எந்த இதில் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அந்த டோனோட அட்ரஸை எடுத்துக்கோங்க. ரிசீவ் அட்ரஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கிரிப்டோ பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கிரிப்டோ பற்றி தெரில அப்படின்னா ஸோ உங்களுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா? ஓகே, இப்போது அந்த அட்ரஸ் எடுத்து நீங்கள் மேலேயுமே கீழேயுமே வந்துட்டு என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் வித்ட்ரா கொடுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் டோன் வாலெட் கிளிக் பண்ணிவிட்டு டோன் வித்ட்ராவில் கொடுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது? $48 டாலருக்கு 30 டோன் கைன் எனக்கு வரும்னு போட்டுக்கிறாங்க. சரிங்களா? இதான் வந்துட்டு 30 டோன் கைனான இது ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஈஸி தான். அந்த செக்யூரிட்டி கோடு உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். அதுதான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு $48 டோன் கைன் 30 வரும்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் வித்ட்ரா ரெக்வஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி கோடு போட்டுக்கணும். இப்போ வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு 24 ஹவர்ஸ் வந்து 48 ஹவர்ஸில் எனக்கு வந்துட்டு வந்துடும்ட்டு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு உங்களுக்கு கீழேயும் காட்டுறேன். அதேமாதிரி மெயிலுக்கு எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தது எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்கள், 48 கொடுத்தேன்னா 48 பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு முந்தின நாள் கொடுத்த வித்ட்ராவிலலாம் எனக்கு எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா? இது எல்லாமே வந்துருச்சு. இப்போது நான் நேற்று வித்ட்ரா கொடுத்தது எல்லாமே சேஃபாலுக்கு வந்திருக்கும். இப்போ அதையும் நான் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், சேஃபால் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் டோன் காயின் இது ஓகேங்களா? $1.46 போயிட்டுருக்குது. இப்போ எங்கிட்ட வந்துட்டு 86 டோன் காயின் இருக்குது. அதுக்கான டாலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா $126. நம்ம இங்கே ஸ்வாப் பண்ணும்போது அது சார்ஜஸ் பிடிப்பாங்க ஓகேங்களா? இப்போது அந்த டோன் நான் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து யூஎஸ்டிடியை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ மேலே எவ்வளோ இருக்குது? 448 USDT இருக்குது. இது நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் நீங்கள் விற்க முடியும். ஆனால் நிறைய பேத்துக்கான டவுட் அப்படின்னா எப்படி இன்கம் வருது, சும்மா நம்ம ஸ்டேட்டஸாக நான் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது கிடையாது. இப்போ நான் டோனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். USDTயாக ஸ்வாப் பண்ண போகிறோம். இந்த ஸ்வாப் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட 448 USDTயும் டோனில் பார்த்தீங்கன்னா 86 காயின் இருக்குது. இது வந்துட்டு இந்த சென்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டாக மாறிடும். ஏன்னா டோன் வந்து மேலே போகணும், USDT கீழே வரணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் விற்கும்போது இந்த டோனோட காயின் USDTக்கு வரும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் USDT இருக்கிறது டோனாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி ஆயிடும். இதை நான் கிளிக் பண்ணி மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். டோன் மேலே போயிடுச்சா? இப்போ $86 காயின் போடுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ வரும்னா $124 வரும். $2 ஃபீஸ் போகுது. அதாவது இந்த சைட்டுக்குள்ளே பண்ணும்போது ஃபீஸ் பிடிப்பாங்க. நம்ம சைட்லேருந்து வரும்போது ஃபீஸஸ் கிடையாது. நீங்கள் அங்கேயே வச்சு நீங்கள் ஐடி போடுறனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்வாப் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த இது இருக்கான்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா? சேஞ்சில் இருக்கான்னு பார்த்துக்குங்க சரிங்களா?
ஸ்வாப் கொடுக்குறேன். ஸ்வாப் கொடுத்தனா எனக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஓகேங்களா. ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே மணி என்னாச்சு 9:09 ஆச்சு. இது கம்ப்ளீட் ஆகும்போது 9:15 வந்துட்டு டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒவ்வொரு இடமும் நம்ம அந்த சேஞ்ச் பண்ணி வரணும் ஓகேங்களா. ஸோ ஆர்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எக்ஸ்சேஞ்சுக்கு ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் வரும், அதுக்கப்புறம் சக்ஸஸ் வரும் சரிங்களா. ஆல்ரெடி நான் இந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பட் அந்த வீடியோ போட முடியல. நான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் நான் உள்ள ஓகேங்களா. ஓகே இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே எக்ஸ்சேஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சக்ஸஸ் தான் ஓகேங்களா. ஏன்னா இது நம்ம சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூஎஸ்டிடி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யூஎஸ்டிடி வச்சு எத்தனை பேருக்கு யூஎஸ்டிடி தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு பர்சன்ட் டு பர்சன்ட் நீங்கள் கொடுத்து வந்துட்டு அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் பினான்ஸு ஜியோ ட்ரெஸ்ஸில் நீங்கள் கொண்டு போய் அதை நம்மளால் விற்றுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் ஓகேங்களா. பட் நீங்கள் அதில் நீங்கள் ஓவரால் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேக்ஸ் பிரச்சனைங்கிறது வரும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பர்சன்ட் டு பர்சன்ட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விற்க பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய பேர் தேவைப்படுது ஐடி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் அப்படி கொடுத்தோம் நீங்கள் விற்றுக்குங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு டோன் காயின் வந்துட்டு யூஎஸ்டிடியாக மாற்றியாச்சு ஓகேங்களா. இப்போ நான் வெளியும் காட்டிடுறேன். 480 சம்திங் இருந்துச்சா, இப்போ $572 வந்துட்டு எனக்கு மாறிடுச்சு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கே நான் வித்ட்ரால் கொடுத்துருக்குறேன். ஓகே கால் வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஒன்றும் இல்லை, நம்ம யூஎஸ்டியை மாற்றியாச்சு. இந்த யூஎஸ்டியை வச்சு நீங்கள் விற்றுக்கலாம், இல்லை நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு அசட்டு மாதிரி தான் ஓகேங்களா. இதை வச்சுட்டு நம்ம உங்களுக்கு எப்பப்போ அமௌண்ட்டு தேவைப்படுதோ நீங்கள் அப்பப்போ நீங்கள் செலவுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த யூஎஸ்டிடி வச்சு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வித்ட்ரால் வந்துட்டு எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோன் காயின் ப்ராஜெக்ட் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா பை, see you.